மரணத்துக்கு, அதை பார்த்துட்டோம், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், டு டிஸ்ட்ராய் அப்படின்னு வருது ஆங்கிலத்தில். தமது மரணத்தினால அழிக்கும்படி, யார? பிசாசானவனை, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படியாக, டு டிஸ்ட்ராய். டு டிஸ்ட்ராய்ன்ற வார்த்தை வந்து இது கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும். ஏன்னா டிஸ்ட்ராய்னா அனைஹிலேட்னு கிடையாது. அனைஹிலேட்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. அனைஹிலேட்னா அப்படியே இல்லாமல் பண்ணுவது. இல்லாமல் பண்ணல பிசாசை, இருக்கிற பிசாசை இன்றைக்கி பிசாசே இல்லை ஒழிச்சு கட்டாரன் அப்படி கிடையாது. பிசாசு இருக்கிறான். டிஸ்ட்ராய்னு அர்த்தம் பேரலைஸ் பண்ணாருன்னு சொல்லி சில வேதவசனங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாங்க. பேரலைஸ்ட். என்ன பண்ணாராம் பிசாசை? என்னத்துக்காக? நம்மை போல மாம்ச ரூபத்தில் அவர் வந்தார், இந்த சரீரத்தில் வந்தார். ஏன்னா மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே, இந்த சரீரத்தில் வந்தால் தானே சாக முடியும், இல்லைன்னா அவர் சாக முடியாதே. அவர் ஜீவாதிபதி, எல்லாத்தையும் உண்டாக்குனவர், அவர் எப்படி சாக முடியும்? இந்த சரீரம் சரீரத்தில் வந்தால் தான் சாகக்கூடிய திறமை இருக்கும். அதனால் மனுஷனை போல இந்த சரீரத்தை உடையவராக அவர் வந்தார். வந்து மரணத்தினால பிசாசானவனை அழிக்கும்படியாக வந்தார்னா பேரலைஸ் பண்ணும்படியாக வந்தார். இந்த பேரலைஸ் பண்ணுறதுனா என்னங்கிறது? பேரலைஸ்னால் அவனுடைய சக்தியை அவனை பலனற்றவனாக்குறதுக்காக. ஒரு ஆள் பேரலைஸ்டாக இருந்தால் என்ன ஆகுது? பலனற்றவர்களாக ஆயிடுறாங்க. கால் கை பேரலைஸாக இருந்தால் என்ன ஆயிடுறாங்க? அப்படியே அது கொஞ்ச நாள் என்ன ஆகிடுது? அதெல்லாம் மெல்லிஸ் ஆகிடுது இல்லையா? ஏன்னா பயன்படுத்துகிறதே இல்லை, அது பலனே இல்லாமல் போயிடுது. அப்புறம் சுத்தமாக இதாகிடுது இல்லையா? அதுபோல் தான் பேரலைஸ் பண்ணாராம், சத்ருவை பேரலைஸ் பண்ணான்னு சொல்லியிருக்கு. இதை புரிந்து கொள்றதுக்கு இன்னொரு காரியத்தை பார்க்கணும். எண்ணாமம் 21ஆம் அதிகாரத்தில் ஜனங்கள் வந்து வேணா போங்க கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு, ஏன்னா சிலர்லாம் இதெல்லாம் பார்த்தே இருக்க மாட்டீங்க, அப்படிப்பட்ட ஆட்கள் ஒரு வேளை இருக்கலாம். அதனால் போகிறதுனால சில நேரத்தில் நான் வந்து கடகடன்னு அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். நிறுத்துறது நல்லது கொஞ்சம். 21ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து பாருங்கள். அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படி ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாக பிரயாணம் பண்ணார்கள். வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்திரத்தில் சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணது என்ன? இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இங்கே இந்த அற்பமான உணவு எங்களுக்கு மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். நிறைய பேர் இந்த வசனத்தை பிடிச்சிக்கிறாங்க. கர்த்தர் சர்ப்பங்களை அனுப்பினார், கொன்னார். எழுதிருக்குதியா? பைபிள்லேயே எழுதியிருக்குது அப்படிங்கிறாங்க. கர்த்தர் தான் அனுப்புனாரா? அவர் தான் அனுப்புனார்ன்ற மாதிரி இங்கே எழுதி வச்சுருக்குது. பாருங்கள், கர்த்தர் சாதாரண மனுஷரை தான் உபயோகப்படுத்துகிறாரு எழுதுறதுக்கு. அவங்க அந்த சம்பவத்தை எழுதுகிறாங்க. எழுதும்போது அவங்களுக்கு தெரிஞ்சது தான் எழுதுகிறாங்க. தேவாவியானவர் எழுத உதவுகிறாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க வார்த்தையில் தான் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க? தேவன் அதை அனுப்பினார். ஏன்னா அவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. தேவன் அதை அனுப்பலை. பாருங்கள், சிலர் சொல்கிறாங்க தேவர் அதை அனுமதித்தார் அப்படின்றாங்க. கிடையாது. பாருங்கள், அவ்வளோ நாள் அந்த சர்ப்பம்லாம் அங்கே தான் இருந்தது. புதுசாக கர்த்தர்னா வானத்தில் இருந்தால் சர்ப்பத்தை அனுப்பிச்சார். வனாந்திரத்தில் சர்ப்பம் எங்கே பார்த்தாலும் இருக்குது, அங்கங்கே கிடக்குது, முச்செடியில் அங்கங்கே கிடக்குது சர்ப்பங்கள். ஒரு சர்ப்பமும் வந்து யாரையும் கடிக்கல. என்னைக்கு இவங்க வந்து வாயை திறந்து வனாந்திரத்திலே எங்களை சாகும்படி நீங்கள் நீர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தீரோன்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. பாருங்கள், சொல்லியிருக்கலையே 5ஆம் வசனத்தில், நாங்கள் சாகும்படி எங்களை கொண்டு வந்தீரோ. வாயை திறந்து சாவை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், சாகும்படி கொண்டு வந்தீரோ, சாகும்படி கொண்டு வந்தீரோ, சாகும்படி கொண்டு வந்தீரோன்னா எல்லா சர்ப்பமும் கிளம்பிடுச்சு வெளியே சாவடிக்கிறதுக்கு. அது வரைக்கும் குவாய்ட்டாக இருந்தது எல்லாம். இவன் தான் வந்து சங்கூதி அழைக்கிறான். அதை சாகும்படி கொண்டு வந்தீரோ, சாகும்படி கொண்டு வந்தீங்கன்னா எல்லாம் வெளியே வந்துருச்சு. பாருங்கள், வந்து டப்பு டப்புன்னு எல்லாத்தையும் ஆளுகளை சாகடிக்குது. ஆயிரக்கணக்கான பேர் சாகுறாங்க. கர்த்தர் ஒன்றும் அனுப்பல இதை, அது அப்படி நடக்குது. ஏன்னா இவங்களே, ஏன்னா கர்த்தர் ஒரு பாரியத்தை சொல்லிட்டார், நீ என்ன சொல்றியோ அப்படிதான் நடக்கும். எல்லாம் சொல்லுங்க, அவர்கள் ஆண்டு கொள்ள கடவர்கள். அப்பவே சொல்லிட்டார், அதை நீ தான் ஆள போற. வனாந்திரத்தில் சர்ப்பம் கடிக்குமா இல்லை ஏர் கண்டிஷன் டிராவல் பண்ண போறியா?
ரெண்டுத்தில் ஒன்று நீ தெரிஞ்சுக்கோன்றாரு. விசுவாசித்த வரைக்கும் எப்படி வந்தது? கர்த்தர் அவர்களுக்கு மேகஸ்தம்பமாக பகல்லையும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாக இருந்தார். இரவில் ஹீட்டரு, பகலில் கூலர். அதுதான் கர்த்தர், அதைத்தான் கர்த்தர் கொடுத்தாரு. நாம் என்ன எப்படி விசுவாசிக்கிறோமோ, எப்படி வாயை திறந்து பேசுகிறோமோ அதான் நீங்கள் ஆண்டு கொள்ள கடவர்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்ன்றத நீங்கள் தான் அனுமதிக்க போறீங்கன்றாரு. இவங்க தான் அனுபவிச்சிருக்கிறாங்க. சர்ப்பம் வந்து இவங்களை கடிக்கணுன்றது கர்த்தருடைய சித்தம் இல்லை. ஏன்னா கடித்த உடனே கர்த்தர் வர்றாரு, தீ அணைப்பு வண்டி வருது. ஹலோ, நீங்கள் நினைக்கிறீங்களா அவரே சர்ப்பத்தை அனுப்பிச்சு கடிக்க வச்சுட்டு அப்புறம் அவரே பின்னால் வண்டி எடுத்துகிட்டு வர்றாரா? அவரே தீ வச்சுட்டு அப்புறம் அவரே தீ அணைக்கிறதுக்கு வர்றாரா? கொஞ்சம் கவனிங்க. அநேக ஜனங்கள் செத்தார்கள் இல்லையா? அடுத்த வசனம் பாருங்க. அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்திற்கு போய் நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். தெரிஞ்சுக்கிட்டான் பாருங்க. எப்படி சர்ப்பம்லாம் வந்தது கடிச்சதுன்னா அவனுக்கு விளங்கிருச்சு. அவங்க அப்படி எழுதிட்டதுனால அப்படி அர்த்தம் கிடையாது பாருங்க. புரிஞ்சுக்கணும், அதை உள்ள வாசிக்கணும். விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். கரெக்டாக தெரிந்து பாருங்கள் அவங்களுக்கு கர்த்தர் அனுப்பலை இதுன்னு. ஏன்னா சொல்கிறாங்க சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி விண்ணப்பம் பண்ணுங்கன்றாங்க. ஜனங்களுக்காக மோசே விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். சரி, கர்த்தர் சொல்கிறாரு ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை உண்டாக்கி ஒரு கம்பத்தில் தூக்கி மேலே வை, இதை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள் அப்படின்றார். சரி, சர்ப்பம் வந்து பிசாசுக்கு ஒப்பனையாக இருக்குது இல்லையா சாதாரணமாக. அப்போ பிசாசுக்கு ஒப்பனையாக இருக்கிற இந்த சர்ப்பத்தை ஒரு கம்பத்தில் வச்சு தூக்கி பிடிக்க சொல்கிறார். சர்ப்பம்னாலே பிசாசு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். அவங்களும் அப்படி தான் நினச்சாங்க. ஆனால் அந்த சர்ப்பத்தை என்ன பண்ணுறாரு? தூக்கி வச்சு பிடிக்க சொல்கிறாரு. இதை நோக்கி பார்த்தால் சுஸ்தம் அடைவார்கள்னா அப்போ பிசாசை பார்த்தா சுகம் வருது, பிசாசை நோக்கி பார்த்தா சோமன். இதே இயேசு சொல்கிறாரு. நிக்கோதேமிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு விளங்கவே இல்லை பாருங்கள். மறுபடியும் பிறக்க வேணுன்றார். அவனுக்கு விளங்கவே இல்லை. அவனுக்கு சொல்கிறார் கடைசியா, மோசே வனாந்தரத்திலே சர்ப்பத்தை உயர்த்தினது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிறாரு. தம்முடைய சிலுவை மரணத்தை பற்றி சொல்கிறாரு. சர்ப்பம் ஒரு கம்பத்தில் உயர்த்தப்பட்டது போல தான் உயர்த்தப்படுவேன், சிலுவையில் உயர்த்தப்படுவேன்றதை சொல்கிறாரு. அப்போ நாம் நினைக்கிறோம் சர்ப்பம் வந்து பிசாசை குறிக்குது. அவர் சொல்கிறார் சர்ப்பம் என்ன குறிக்குதுன்றார். என்னுடைய மரணத்தை குறிக்குது. கம்பத்தின் மேலே வைக்கப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பம் என்ன குறிக்குதுன்றார். அப்போ அப்படி தான் அதை விளங்கிக்கணும் பாருங்கள். எப்படி இதை விளங்கிக்கலாம்? இன்னொரு சம்பவத்துக்கு போனோம். அது என்னென்னா, மோசே முதல்ல அழைக்கப்பட்ட போது, தேவனால் அழைக்கப்பட்ட போது ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? கர்த்தர் சொல்கிறார், போய் என்னுடைய ஜனங்களை நீ விடுவிக்கிறதுக்காக நீ போகணும்னு சொல்கிறார். அவன் சொல்கிறான், நான் போனால் என்னை யார் நம்ப போகிறா? அவர்கள் எப்படி நம்ப வைப்பது? நான் சொன்னால் அவங்க நம்ப மாட்டாங்களேன்றான். அப்போ அவர் சொல்கிறாரு, உன் கையில் என்ன இருக்குன்றார்? தடி இருக்குன்றான். ஞாபகம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு? 4ஆம் அதிகாரத்தில் வருது, நீங்கள் வாசித்து பார்த்துங்க. தடி இருக்குன்றான். தடி இருக்கணுன்னு அவர் சொல்கிறார், அந்த தடியை கீழே போடுன்றார். போடுறான், சர்ப்பம் ஆயிடுச்சு. அது சர்ப்பமானொன்று ஓடுறான் அவன். நீங்களும் அப்படி தானே பண்ணுவீங்க? தடியை கீழே போட்டு அது பாம்பு ஆயிடுச்சு என்ன பண்ணுவீங்க? ஓட்டம் பிடிப்பீங்க. அவன் ஓடுறான், கற்று சொல்கிறார், இல்லைங்க வா அதை வாழை பிடின்றாரு. பிடிக்கிறான், திருப்பியும் தடி கோலாயிடுச்சு. கண்டுக்கிறான், இது ஏதோ விஷயம் இருக்குது இந்த கோலில் எடுத்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு வசனம் சொல்லுது, எகிப்துக்கு போகும்போது அந்த கோலை பத்திரமா எடுத்துகிட்டு போகிறான். கர்த்தர் சொல்கிறாரு, அங்கே போ, பார்வோன்ட்டு சொல்லு ஜனங்களை விடுதலை ஆக்குன்னு. அவன் விடலைன்னா இந்த சர்ப்பத்தை கீழே போடு. உன் ஜனங்க உன் மேலே சந்தேகப்பட்டாலும் சரி, பார்வோன் உனக்கு சொல்கிறத கேட்கலனாலும் சரி, நீ கடவுளால் அழைக்கப்பட்ட மனுஷன், உனக்கு அபிஷேகம் இருக்குது, நீ அழைக்கப்பட்டிருக்கிற, அனுப்பப்பட்டிருக்கிறத காமிக்கிறதுக்காக ஆதாரமாக இந்த கோலை கீழே போடு, அது சர்ப்பமாகும், எல்லாருக்கும் தெரியும் நீ வந்து ஒரு விசேஷமான ஆள்னு போன்றாரு. எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போய் அதே மாதிரி மோசேயும் ஆரோனும் பார்வோனுக்கு நேராக போகிறாங்க. பார்வோனை பார்க்குறதுக்கு போகிறாங்க. போய் அங்கே போனால் அவன் சொல்லிட்டான், அவங்க தேவன்லாம் எனக்கு தெரியாது பண்ணுறான். அவர் யார்? அவர் எனக்கு ஒன்றும் தெரியாது, வேலையை பார்த்துட்டு போன்றான். இன்னும் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். அப்போ மோசே வந்து ஆரோன்ட்டு சொல்ல, சர்ப்பத்தை தடியை கீழே போடு. தடியை கீழே போட்டால் சர்ப்பம் ஆயிடுச்சு. அவன் பார்வோன் ராஜா என்ன சொல்கிறான், இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இது நான் முன்னப்பா இது பழைய ட்ரிக் இது அப்படின்னு சொல்லி மந்திரவாதியெல்லாம் கூப்பிடு, நம்ம ஊர் மந்திரவாதியெல்லாம் கூப்பிடுனா.
மந்திரவாதிகள்லாம் வந்து நீங்களாம் போடுங்கப்பா உங்கள் தடியன்னா அவன் எல்லாம் கோலை போட்டான், அதுவும் சர்ப்பமாயிடுச்சு. ஆனால் என்ன ஆச்சு, இவன் போட்ட இந்த கோல் சர்ப்பமாச்சு பாருங்க, அது வந்து திடீர்னு கிங் சர்பண்ட்டாக மாறி ராஜ சர்ப்பமாக மாறி. ராஜ சர்ப்பம் என்னன்னு தெரியல உங்களுக்கு, எல்லா சர்ப்பத்தையும் முழுங்கிற சர்ப்பம் அது. கடகடன்னு அத்தனை சர்ப்பத்தையும் முழுங்கிருச்சு பாருங்க, அவ்வளோத்தையும் முழுங்கிருச்சு. இவன் போய் திருப்பி வாழை பிடிச்சி எடுத்தான், திருப்பி கோலாயிடுச்சு. எல்லா சர்ப்பமும் இவங்க கையில் இப்போ. எல்லாம் இவங்க கையில் வந்துருச்சு. இப்போ பாருங்க, அந்த வெண்கல சர்ப்பம் மோசே பண்ணி வைக்க சொன்னார் பாருங்க, அந்த இதில் கம்பத்தில் வைக்க சொன்னார் பாருங்க, அது அப்படிப்பட்ட இயேசுவை எடுத்து காட்டுகிற ஒரு சர்ப்பமாக இருக்கிறது. வெறும் நமக்காக பாவமானார் சாபமானார்ங்கிறது இல்லை, பாவமானார் சாபமானார்ங்கிறது மட்டும் இல்லை, பிசாசின் கிரியை அழிக்க வந்தவர் அவர். அவர் அங்கே சாபமாகி பாவமாகி தொங்கின போது, நம்முடைய பாவ சாபங்கள்லாம் அவர் மேல் வைக்கப்பட்ட போது அவர் சபிக்கப்பட்டவரானார். சபிக்கப்பட்ட ஒரு சர்ப்பம் மாதிரி அங்கே தொங்கிட்டு இருக்கிறாரு, சர்ப்பமானார். மோசே தடியை கீழே, ஆரோன் தடியை கீழே போட்டபோது சர்ப்பமாச்சே, அது மாதிரி சர்ப்பமாகிறார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அங்கே தொங்கிட்டு இருக்கும்போது என்னவாகிறாரு, சர்ப்பமானவர் அந்த பிசாசினுடைய சகல கிரியைகளும் விழுங்கி போட்டார். அப்படியே வெறும் சர்ப்பமானதில்லை, வெறும் சாபமானதில்லை, வெறும் பாவத்தை சுமந்தது மட்டுமல்ல, சிலுவையில் தொங்கினது நிமித்தமாக பார்வோனுடைய மந்திரவாதிகள் போட்ட சர்ப்பத்தை எல்லாம் விழுங்கின சர்ப்பம் போல மாறி பிசாசின் கிரியைகள்லாம் அழிக்கும்படியாக எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, ஸ்வாலோ பண்ணி போட்டார், எல்லாத்தையும் விழுங்கி போட்டார். அப்ப கம்பத்தின் மேல வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை வையின்னு சொன்னது வெறும் இயேசு பாவமானார் சாவமானார்ன்றதை காட்டுற சர்ப்பம் அல்ல, எல்லா சர்ப்பத்தையும் விழுகிற சர்ப்பம் இது. பிசாசின் கிரியைகளை அழித்த இயேசு இவர். இது ராஜ சர்ப்பம். பிசாசின் கிரியைகள் எல்லாம் விழுங்கி போட்டவர் அவர், ஒன்றுமில்லாமல் ஆக்கினவர். 1 யோவான் 3:8 சொல்லப்பட்டிருக்கிறது, Christ Jesus came into this world to destroy the works of the evil one. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு எதுக்கு வந்தாருங்க? உலகத்துக்கு எதுக்கு மனுஷனா வந்தாரு? எது உலகத்துக்கு வந்தாரு? எதுக்கு சிலுவையில் மரித்தாரு? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக சிலுவையிலே அதை அழித்தார். கம்பத்தின் மேலே வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை தூக்கி பிடின்னு சொன்னாரு. எனக்கு எப்போவுமே அது ஒரு பெரிய கேள்வி, என்னத்துக்கு ஆண்டவரை சர்ப்பமாக, ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி வச்சுருந்தா பரவாயில்ல, ஒரு புறா மாதிரி வச்சுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். இயேசுவை சர்ப்பம் மாதிரி காட்ட சொல்லியிருக்கிறீரே அப்படின்னா இதுக்கு தான் அது. இந்த சர்ப்பம் இல்லை, இது வெறும் பாவமான சாபமான சர்ப்பம் அல்ல, எல்லா பிசாசின் கிரியையும் விழுங்கி போட்டு ஒன்றுமில்லாமல் ஆக்கின, பேரலைஸ் ஆக்கின சர்ப்பம். சரி, பிசாசின் கிரியை அழிக்கன்றது பேரலைஸ்ன்னு அர்த்தம் இல்லையா? முடிச்சிடுறாருங்க. இதை கேட்டுங்க, இப்போது கொஞ்சம் சர்ப்பத்தை கொண்டாடுறன்னு வைக்கிறேன். இங்கே ஸ்டேஜில் போட்டால் நீங்கள் யாரும் இங்கே இருக்க மாட்டீங்க, அடிச்சு பிடிச்சி எல்லாம் ஓடியே போயிடுங்க. நான் அப்புறம் தனியாக தான் இருக்கணும், நானும் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சர்ப்பத்தை கொண்டாந்து நீங்கள் போட்டால் கண்டிப்பாக எல்லாம் ஓடிடுவாங்க, பிரசங்கியாரும் ஓடிடுவார். ஆனால் வெண்கல சர்ப்பத்தை கொண்டாந்து போட்டால் யாரும் ஓட போகிறதில்ல. ஏன் வெண்கல சர்ப்பத்தை போட்டால் ஓடுறதில்லை? ஏன்னா வெண்கல சர்ப்பம் வெறும் வெண்கல சர்ப்பம், அது ஒன்றும் கடிக்க போகிறதில்ல, அது ஒன்றும் நம்மளை விழுங்க போகிறதில்ல, அது ஒன்றும் நம்மளை சாகடிக்க போகிறதில்ல, கொட்ட போகிறதில்ல, ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதனால தான் தேவன் என்ன சொன்னார், ஒரு கம்பத்தை எடுத்து அதன் மேலே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி அதை தூக்குனார். ஏன்னா வெண்கல சர்ப்பம்ங்கிறது என்ன? பேரலைஸ் பண்ணப்பட்ட பிசாசனுடைய கிரியைகள். பிசாசு வல்லமையற்றவன் ஆக்கப்பட்டான் என்பதை பாருன்றார், அதை தூக்கி பிடின்றாரு. பிசாச ஜனங்களுக்கு முன்னால் உயர்த்துறதுக்காக அல்ல, பிசாசனுடைய தோல்வியை உயர்த்தி பிடி. கல்வாரி சிலுவையிலே
கல்வாரி சிலுவையில இயேசு பிசாசை தோற்கடித்தார் என்பதை உயர்த்தி பிடின்றாரு. அதை பார்க்கும்போது பிசாசு தோற்றான் என்பது விளங்கும் போது சுகம் உண்டாகும், பாவ மன்னிப்பு உண்டாகும், விடுதலை உண்டாகும், வெற்றி உண்டாகும், வாழ்வு உண்டாகும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் வெற்றியும் வாழ்வும் உண்டாக மாட்டேங்குது, சுகம் உண்டாக மாட்டேங்குது, இது உண்டாக மாட்டேங்குதுன்னா பிசாசு தோற்றவன் அப்படிங்கிறத பார்க்கறது கிடையாது. பாருங்க, நோக்கி பார்த்தால் சொஸ்தமடைந்தார்களாம். நோக்கி பார்த்து சொஸ்தமானார்கள். தினந்தோறும் நோக்கி பார்க்கணும். பிரசங்கியாருடைய வேலை தினந்தோறும் இதை உயர்த்தி காட்டுறது. இங்கே கோயிலுக்கு வந்தீங்கன்னா கம்பத்தில் இந்த வெண்கல சர்ப்பத்தை வச்சு தான் தூக்கிட்டு இருக்கிறேன் நான். இதை பாருங்க, இதை பார்த்து யாரும் பயந்து ஓட போகிறதில்ல. ஏன்னா இது வெறும் வெண்கல சர்ப்பம், இது ஒரு பொம்மை. பிசாசை ஒரு பொம்மை மாதிரி ஆக்கிட்டார் கர்த்தர், பலனற்றவன் ஆக்கிட்டாரு. அவன் என்ன அழிக்க முடியாது, அவர் அவனை அழித்து விட்டார், அவனுடைய கிரியைகளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டார் என்பதை இந்த வேத வசனங்களை நினைவுபடுத்துகிறது. நான் எப்படி கம்பத்தில் வச்சு வெண்கல சர்ப்பத்தை தூக்குறேன், பலனற்றவன் ஆக்கிட்டாரு, அவன் என்ன அழிக்க முடியாது, அவர் அவனை அழித்து விட்டார், அவனுடைய கிரியைகளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டார் என்பதை இந்த வேத வசனங்களை நினைவுபடுத்துகிறது. நான் எப்படி கம்பத்தில் வச்சு வெண்கல சர்ப்பத்தை தூக்குறேன், எப்படி தூக்குறேன்னா அவனுடைய தோல்வியை நான் பிரசங்கிக்கிறேன். சிலுவையிலே இயேசு அவனை தோற்கடித்தார்ங்கிறத பிரகடனப்படுத்துகிறேன். நான் பேச பேச கம்பம் தூக்கி வைக்கப்படுகிறது. தூக்க தூக்க ஜனங்கள் அதை நோக்கி பார்க்கிறார்கள். நோக்கி பார்க்க பார்க்க ரட்சிப்பும் விடுதலையும் சமாதானம் சந்தோஷமும் வெற்றியும் வாழ்வும் சுகமும் உண்டாகிறது. அடுத்த வாரம் மீதி. இன்னைக்கு இவ்வளோ போதும். எல்லாரும்